இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வீடியோ கேவிசி வந்து எப்படி பண்ணுறது, இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்லோட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை, அதனால் நான் வந்து நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கார்டுமே இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கார்டுமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கார்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆஃபரில் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ 500 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. அடுத்த கார்டு நமக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போவும் லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட சாம்சங் கிரெடிட் கார்டு. நீங்கள் அதிகமாக சாம்சங் வெப்சைட்டில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டுக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 500 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 1000 rupees வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட ஏர்டெல் கிரெடிட் கார்டு. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதிகமாக ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஏர்டெல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 500 rupees சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்து ஆஃபர் எதுவும் இல்லாததுனால நமக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இதை வந்து டச் மட்டும் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டிலை செலக்ட் பண்ணணும். நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணுற நேம் தான் இங்கே ஷோ ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வித் இனிஷியல், அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் வித் இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதிலேயே வந்து மறுபடியும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸும் என்ட்ரு பண்ணியாச்சு, அதுவும் இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டெலிவரி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு கொடுக்கணுமா இல்லை ரெசிடென்ட் அட்ரஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிடனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னா அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து ஃபண்டு எங்கேருந்து வருது, அதாவது அமௌண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடுனா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓனர்ஷிப் டைப், இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு போட்டிருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் சேலரிடுனா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களோட டெஸ்டினேஷன் மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர் இந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண அடுத்த 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜில் வந்து வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மற்ற கிரெடிட் கார்டிலலாம் இதை சப்மிட் பண்ணதுமே பின்னாடி வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து அவங்களே ஷோ பண்ணுவாங்க. பட் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஒரு 1 hour to 2 hour வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரையும் போட்டு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி 72 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து இதில் பண்ண முடியாது, லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக தான் நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேவிசி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 time பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும், உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் இருக்காது. இதில் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸிங் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து இகேவிசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது விகேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது திருத்தம் இருந்தது அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் லோடாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், சைலண்டான பிளேஸ், அதுக்கப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸ்லேயும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசிக்கான கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட ஃபேஸ் எதுவுமே நமக்கு காட்ட மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாங்காக மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வந்து கேட்கும். ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எப்படி டைப் படிச்சிங்களோ அதை வந்து அப்படியே வந்து சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அது வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேப்சர், அப்புறம் பேக் சைடில் திருப்பி ஒரு கேப்சர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க. ஸோ இந்த கேவிசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ டீட்டெயில் தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 2லையுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டேரெக்டாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து கேவிசி வந்து பண்ண வருவாங்க. ஸோ அது மூலமாக பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 minutes தான் ஆகும். ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் மட்டும் தான். நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்காங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. இவ்வளோ தான். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வீடியோ கேவிசி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து என்கொயரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி அதிகமாக இல்லாமல் இருந்து உங்களுக்கு நல்ல சிவில் இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு
கார்டு அப்லோட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்லோட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.